டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன்குமார், வணக்கம். வெடித்து சிதறிய கார் குறித்த புதிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன, விவரங்களை சொல்லுங்க. இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் கார் i20 கார் என்பதுதான் வெடி விபத்திற்கு காரணம் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் அந்த கார் எங்கிருந்து வந்தது, எங்கே செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது போன்ற விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த கார் யாருடைய பெயரில் இருந்தது உள்ளிட்ட விஷயங்களும் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அந்த i20 காரின் புகைப்படங்கள், சிசிடிவி கேமரா காட்சி புகைப்படங்கள் மற்றும் டோல்கேட்டுகளில் டோல் செலுத்தக்கூடிய இடங்களிலிருந்து அந்த காரின் எண்ணானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் HR26CE7674 என்பதாக அந்த காரின் பதிவு எண் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் இந்த கார் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த 3 மணி நேரம் கழித்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே டெல்லியின் அந்த செங்கோட்டை பகுதியில் அந்த வெடி விபத்தில் உள்ளானதாகவும் தகவல்கள் என்பது கிடைத்திருக்கின்றது. ஹரியானா வாகனம் என்பது நேற்றிலிருந்தே சொல்லப்பட்டிருந்த நிலையில் அந்த தகவல் உறுதியாகி இருக்கிறது. சல்மான் என்பவர் தான் இந்த காரின் தற்பொழுதைய உரிமையாளராக இருக்கிறார் என்று கண்டறியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கார் பல முறை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருந்தது. இது டாக்ஸி காரோ அல்லது மற்ற உபயோகத்திற்கான காரோ கிடையாது. வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வெள்ளை பதிவெண் கொண்ட காராகத்தான் இது இருக்கின்றது. எனவே இது குறிப்பிட்ட வீடோ அல்லது குறிப்பிட்ட நபர்களோ பயன்படுத்தக்கூடிய வாகனம் தான். இது டாக்ஸிகளாக ஓடக்கூடிய வாகனம் அல்ல என்பதும் இதன் மூலமாக நம்மால் உறுதியாக சொல்ல முடிகின்றது. அதே போல இரவு நேரத்திலும் இந்த சிசிடிவி கார் நகரத்தின் சில இடங்களில் நகர்ந்திருப்பது என்பதும் சிசிடிவி கேமராக்கள் காட்சிகள் வாயிலாக பதிவாகி இருக்கின்றது. உள்ளே இருக்கக்கூடிய நபர் புகைப்படமும் தெல்ல தெளிவாக அந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் இனி அடுத்தது அந்த நபர் யார் என்ற தகவல் தான் இனி காத்திருக்க வேண்டும். அதற்கான விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. ஹரியானாவிலிருந்து வேறு எங்கெங்கெல்லாம் சென்றுவிட்டு ஹரியானாவிலிருந்து டெல்லிக்குள் இந்த கார் நுழைந்தது, அடுத்தது எங்கே செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது என்பதை தான் இனி பயன்படுத்துவார்கள், இனி கண்டறிவார்கள். சேட்டலைட் உதவியுடனும் ஜிபிஎஸ் கருவிகளின் உதவியுடனும் இந்த கார் எங்கெங்கெல்லாம் சென்றது போன்ற விவரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் முழுமையான விவரங்கள் பதிவாகும். மாலை 3 மணிக்கு இந்த கார் ஒரு மிக முக்கியமான டோல் பகுதியை கடந்து வந்ததும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது, அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு 3 மணி நேரம் ஏன் பார்க்கிங் ஏரியாவில் இந்த கார் இருந்தது, விபத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக எதற்காக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளின் அடிப்படையில் விசாரணையும் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நன்றி நிரஞ்சன்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.